ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் துணை சீரியல் அப்கமிங் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாமா? நம்ம சேரன் வந்துக்கிட்டு சந்தா கூட பேசணும், தனியாக பேசணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால சந்தாவும் சேரனும் தனியாக போயிட்டு பேசிக்கிட்டுறாங்க. சேரன் வந்துக்கிட்டு மனசுக்குள்ளே ரொம்பவே ஒரு குழப்பமாக இருக்குது. எப்படி இவகிட்ட கேட்க, இப்படி ஒரு பொய் சொல்லிட்டாலே இது உண்மையாக இருக்குமா? இவகிட்ட எப்படி கேட்க, இவ எப்படி எடுத்துப்பா அப்படி சொல்லிட்டு குழப்பமாவே இருக்க, சந்தா வந்துக்கிட்டு உங்கள் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுது. நீங்கள் தேவையில்லாமல் எதையும் போட்டு குழப்பிக்காம என்கிட்ட கேளுங்க, அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன் சரியான்னு சொல்லும். அதுக்கு சேரன் வந்துக்கிட்டு இல்லை, நீ ஒரு பொய் சொன்னியே, அது வந்துட்டு எனக்கு ரொம்பவே மனசு வந்துட்டு குழப்பமா இருக்கு. நான் வந்து அப்படி இதுவரைக்கும் உனக்கும் எனக்குமே இடையில எந்த ஒரு தப்புமே நடக்கல. அப்புறம் எப்படி இந்த மாதிரி ஆச்சு? எனக்கு அது ரொம்பவே குழப்பமா இருக்கு. கொஞ்சம் தெளிவா சொல்றியா? அப்படின்னு கேட்க, சந்தா வந்துக்கிட்டு என்ன நீங்க எல்லாமே பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி இப்படி ஒரு பச்சை குழந்தை மாதிரி கேட்குறீங்க. என்ன எல்லாமே மறந்துட்டா? அப்படின்னு கேட்க, அதுக்கு சேரன் வந்துட்டு விளையாடாதப்பா, சத்தியமா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நமக்குள்ள எதுவுமே நடக்கல. நீ இப்படி ஒரு இது எப்படி சொன்ன? எனக்கு புரியல. இதுக்கான விளக்கத்த குடு அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம சந்தா வந்துக்கிட்டு நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கன்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட குழந்த மாதிரி விளையாடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் ஒரு சைட்ல ஒண்ணா இருந்தோம்ல, நல்ல ரெய்னி டே கூட. அப்போ உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அப்போதான் இது எல்லாம் நடந்துச்சு. அப்போதான் குழந்தையும் உருவாயிச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, சேரன் வந்துக்கிட்டு என்ன இவ இப்படி ஒரு பொய் சொல்றாளே, உண்மையா இருக்குமா? நம்ம தப்பு பண்ணிட்டோமா? இவ்வளோ நாள் நம்ம இப்படி இழந்துட்டு இருந்தோமா? அப்படின்னு நினைக்க, சந்தா வந்துட்டு மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. ப்ளீஸ் சந்தா, எனக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. ப்ளீஸ் உண்மையை சொல்லு. நான் எந்த தப்பும் பண்ணலல்ல. எனக்கு என்ன நினைச்சாலே உண்மையிலே கேவலமா இருக்கு. என் தம்பிக்கெல்லாம் என்னை பத்தி தெரிஞ்சா என்ன நினைப்பான்னு. இத்தனை வருஷம் நான் கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே இருந்தேன். சோழன்லாம் என்னை பத்தி என்ன நினைப்பான்? அந்த நிலா பொண்ணு கூட என்னை பத்தி என்ன நினைக்கும்? ப்ளீஸ் சொல்லேன் அப்படின்னு கேட்க, நம்ம சந்தா வந்துக்கிட்டு நான் எந்த பொய்யும் சொல்லலை. உண்மையிலே நான் வந்துட்டு மாசமா தான் இருக்கேன். நம்ம குழந்தை என் வயித்துல வளருது. அதுக்கு அப்பா நீங்க தான் சரியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு சேரன் வந்துக்கிட்டு உன் வயித்துல குழந்தை வளருதுன்னா அதுக்கு அப்பா நான் தான். அது எனக்கு கண்டிப்பா தெரியும், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனா என்னால நம்ப முடியல சந்தா. ப்ளீஸ் சந்தா, இப்போ வரைக்கும் நமக்குள்ள எதுவுமே நடக்கல. என்னதான் நடந்துச்சு உண்மையை சொல்ல என்று கெஞ்சி கேட்க, சந்தாவும் என்னாலலாம் எதுவும் சொல்ல முடியாது. நமக்குள்ள நடந்தத பத்தி நீங்களே ஞாபகப்படுத்தி பாருங்க, உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்புறம் பார்த்தீங்கன்னா சோழன், பல்லவன், பாண்டிய எல்லாரும் வந்துட்டு எவ்வளோ நேரம் தான் பேசுவீங்க? பேசுனது போதும். இனி பேசுறதுக்கு நிறையா இருக்கு. வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போக 2 பேருமே போறாங்க. அப்புறம் சேரனுக்கு வந்துக்கிட்டு ரொம்பவே குழப்பமா இருக்கு. என்ன இவ இப்படி பண்ணிட்டாளே! இது உண்மையா தான் இருக்குமா? இது எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? அப்படின்ட்டு ரொம்பவே குழப்பமா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சோழன் வந்துட்டு சேரன்கிட்ட வாழ்த்துக்கள் அண்ணா. பார்க்கத்தான் அமைதியா இருந்திருக்க. ஆனா, எனக்கு முன்னாடி எல்லா வேலையும் பார்த்துட்டா பார்த்தியா? நான் உனக்கு கல்யாணம் ஆகட்டும் சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா, நீ அதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிட்ட. வாழ்த்துக்கள்னு சொல்ல, சேரனுக்கு வந்துட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. டேய் சும்மா இருடா, நீ வேற. நானே பெரிய குழப்பத்துல இருக்கேன். நீ வேற இப்படி பண்ணிட்டியே அப்படின்ட்டு கிண்டல் பண்றியா அப்படின்னு சேரன் சொல்ல, அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தாவோட அப்பா, சேரனோட அப்பா எல்லாருமே முடிவு பண்ணி சேரனுக்கு சந்தர்ப்பம் கல்யாணம் பண்ணுறதுக்காக முடிவு பண்ணுறாங்க. நிலாவும் சோழன் கிட்ட இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கியா? இது உண்மையா இருக்குமா? என்னால் வந்துட்டு நம்ப முடியல அப்படின்னு சொல்ல, என்ன நீ சந்தாவே பப்ளிக்கா எல்லார்கிட்டையும் நான் மாசமா இருக்கேன்னு சொல்லும்போது இது எப்படி உண்மை இல்லாம இருக்கும்? இல்ல இல்ல, சேரன் அண்ணா பத்தி எனக்கு தெரியும். இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, சோழனும் எனக்கெல்லாம் அப்படி எதுவும் இருக்குன்னு தோணலப்பா. உனக்கு தான் எப்பவும் ஏதாவது ஒரு டவுட் வந்துக்கிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்ல, இல்ல இதுல ஏதோ இருக்கு, நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு.
நீலா சொல்ல, அப்பவும் பார்ப்போம். ஏதாவது இருந்தா கண்டுபிடிக்கலாம். இப்போ கல்யாண வேலைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்புறம் பார்த்தீங்கன்னா, சேரனுக்கு வந்துகிட்டு ரொம்பவே ஒரு மனசு வந்துட்டு குழப்பமாவே இருக்கு. சென்னைக்கு போனதுக்கப்புறமும் சந்தாவே நினச்சுக்கிட்டு, இது உண்மையா தான் இருக்குமா? அதுலேருந்து சேரனுக்கு வந்துட்டு வெளிய வரவே முடியல. இத எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? அப்படி சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்திலே இருக்காங்க. அ அப்புறம் பார்த்தீங்கன்னா, டோலனுக்கு வந்துட்டு மனசுக்குள்ள ஒரு கஷ்டமாவே இருக்குது. அண்ணனோட வாழ்க்கை வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் வந்துட்டு என் வாழ்க்கைய வந்து ஸ்டார்ட் பண்ணாமலே இருந்தேன். ஆனா அண்ணன் எப்படி இப்படி பண்ணா? அ நம்ம தான் இப்படி ஒரு முட்டாளா இருந்திருக்கோமா? அண்ணன் ஏன் இப்படி பண்ணான்? அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க, நீலா வந்துகிட்டு இல்ல நீ யோசிக்கிறது தப்பு. சேரன் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நீ வந்துட்டு இந்த மாரிலாம் யோசிக்காத. என்னைக்குமே நீ வந்துட்டு சேரன தப்பா நினைக்கக்கூடாது. இதுல கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. நம்ம அத கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. அதுக்கு முன்னாடி நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் சேரனா நெனச்சு பார்க்காத. கல்யாண வேலை ஏதோ அத மட்டும் பாரு. இதுக்கான விடைய வந்துட்டு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். தேவையில்லாத பத்தி யோசிச்சுட்டு இருக்காதன்னு நிலா சொல்றாங்க.